உங்கள் அபிமான பாடகர் வீரமணி கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள். பக்தி நேரம். பக்தி நேரத்தில் எத்தனையோ சுவையான ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா, அந்தந்த கிழமைகளில் பிறந்தவர்கள் எந்தெந்த வழிபாட்டு முறையை செய்யணும் அப்படின்றத பற்றி அழகாக பார்த்தோம். இந்த வாரமும் அடுத்த வாரமும் நாம் காண இருப்பது என்னன்னா, 27 ஜென்ம நட்சத்திரங்களுக்குண்டான வழிபாட்டு முறைகள், போக வேண்டிய திருத்தலங்கள். இதை முழுக்க முழுக்க ஒரு விஷயம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஜோசியம் சொல்லலை. உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பிறந்த அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் உங்களது ஜென்ம நட்சத்திரமாக இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் போக வேண்டிய திருத்தலங்களையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி சார், இதில் நான் போனால் என்ன சார், அப்படி என்ன சார், எங்களுக்கு என்ன சார் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், கண்டிப்பாக உங்களது ஜென்ம நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கும் பயங்கரமான கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன்னா அந்த ஜனன காலம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அந்த 9 கிரகங்களும் சேரும் பொழுது, ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை பிறப்பின் ரகசியம் என்ன தெரியுமா, இந்த 27 நட்சத்திரங்களையும் 12 ராசிகளையும் அடக்கி ஆளும் ஒரு அற்புதமான வேலையைத்தான் நவகிரகங்கள் நமக்கு செய்து கொண்டு வருகின்றன. அதன் பிரகாரம்தான் நமது பாவ புண்ணிய கர்மாக்கள் கணக்கிடப்பட்டு அதன்படி வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இது நம்ம வெல்லணும், விதியை மதியால் வெல்லலாம் ஓரளவுக்கு. அதே மாதிரி வருகின்ற கர்ம வினையை, அது மோசமாக இருந்தால் அதை தாங்கக்கூடிய சக்திகளை நாம் பெறலாம். இதற்காகத்தான் பலவிதமான வழிபாட்டு முறைகளையும் பல அபூர்வமான திருத்தலங்களுக்கு சென்று நாம் பிரார்த்தனை மூலமாக அதனை சரி செய்து கொள்ள முயற்சி செய்கிறோம். நல்லா கேட்டுக்கோங்க. இது திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு நான் ஜோசியம் சொல்லலை. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், உங்களது வாழ்க்கையில் எப்படி கிழமைகளில் பிறந்தவர்கள், போன வாரம் நம்ம வழிபாடு பார்த்தோமோ, எந்தெந்த வழிபாட்டு தலம் நான் சொல்லணும், அந்த மாதிரி நட்சத்திரம் என்பது மாதத்திற்கு ஒரு முறை வரும், மாதத்துக்கு ஒரு முறை. நம்ம கிரகம் லாஸ்ட் வீக் பார்த்தது கிழமைகள், 4 ஞாயிற்றுக்கிழமை வரும், 4 திங்கட்கிழமை வரும், அப்படி வரும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாதம் ஒரு முறை வரும் ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான பிரார்த்தனை பலன் இருக்கு பாருங்க, அசாத்தியமான ஒரு பலன்களை கொடுக்கும். ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போது 27 நட்சத்திரங்கள் உங்களை எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 3 நட்சத்திரம். முதல் 3 அஸ்வினி, பரணி, கார்த்திகை. நேயர்களே, இந்த நட்சத்திரங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 பாதம் 4 பாதம்லாம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அந்த மாதிரி நான் சொல்ல போகிறது அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய அற்புதமான வழிபாட்டு முறைகளையும் போக வேண்டிய திருத்தலங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது மூலமாக உங்களுடைய ஸ்ட்ரென்த், அதாவது உங்களுடைய சக்தியை அதிகரியுங்கள். அதாவது நற்பலன்கள் வராவிடில் பரவாயில்ல, துர்பலன்கள் வந்ததுன்னா அதனை தாங்கக்கூடிய சக்தியை இந்த ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக தரும். ஜென்ம நட்சத்திரத்தின் வழிபாட்டு முறைகள் மூலம் அந்த திருத்தலங்களுக்கு போய் அந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் விடிவு காலம் பொற்காலமாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொண்டு, முதலில் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரம், அன்னை சரஸ்வதி தேவிதான் இந்த நட்சத்திரத்தின் தெய்வமாவாள். நான் உங்களுக்கு என்ன தெரியுமா பண்ண போகிறேன், இந்த நட்சத்திரத்துக்குண்டான தெய்வம், இந்த நட்சத்திரத்துக்குண்டான நவக்கிரக அதிபதி, அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான திருத்தலங்கள் நீங்கள் போய் வழிபட்டு எப்படி வரணும், அது மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த வகையில் முதலில் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரம்
அதாவது நான் சொல்றது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் எந்த பாதமாக இருந்தாலும் அஸ்வினி அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அஸ்வினி நட்சத்திரத்தின் தெய்வம் யாருன்னா அன்னை மகா சரஸ்வதி. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்துவிட்டு நேராக சரஸ்வதி அம்மன் திருவுருவப்படம் வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல ஜாதி மல்லி பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை அம்பாளுக்கு சாத்துங்க. சாத்திட்டு அன்னை கலைவாணியுடைய 108 போற்றிகள், ஓம் அன்னவாகினியே கலைவாணியே போற்றி, ஓம் சாரதா தேவி அன்னையே போற்றி, 108 தமிழ் போற்றுகளை துதித்து அன்னை சரஸ்வதி தேவியின் முக்கியமான ஸ்லோகம் தமிழிலே, ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பல் இங்கு போவாள் என் உள்ளத்தினுள்ளே என்றென்றும் இருப்பாள் வாராது இடர். வாராது இடர் என்னன்னா, எனக்கு துன்பமே வராது, என் தாய் கலைவாணி என்னைக்கும் என் கூட இருக்க, எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று மனமுருகி இந்த கலைவாணியின் முக்கியமான தமிழ் ஸ்லோகத்தை படியுங்கள். சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவதுமே சதா. அன்னை சரஸ்வதி தேவியுடைய காயத்ரி மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் வாக் தேவியைச்ச வித்மஹே பிரம்ம பத்னியைச்ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத்து. இந்த காயத்ரி மந்திரத்தை 11 முறை உச்சாடனம் செய்யுங்கள் அல்லது 21 முறை உச்சாடனம் செய்யுங்கள். சரஸ்வதி தேவியுடைய தியான ஸ்லோகம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவதுமே சதா 11 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு அதே மாதிரி தமிழ் ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போவாள் என் உள்ளத்தினுள்ளே என்றென்றும் இருப்பாள் வாராது இடர். இந்த தமிழ் ஸ்லோகத்தை மனமுருகி 11 முறை சொல்லுங்கள். இந்த மாதிரி சொல்லிட்டு நல்ல அற்புதமான தயிர் சாதம் நைவேத்தியம் படையுங்கள் அம்பாளுக்கு. அதேமாதிரி நல்ல வெள்ளை துணியில் அழகாக 5 ரூபாய் காயினை முடிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சு வச்சு அன்னை கலைவாணிட்ட உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுடைய வேண்டுதல், அம்மா எனக்கு இந்த காரியம் நல்லபடியாக நடக்கணுமா, எனக்கு எந்த விதமான தங்கு தடையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு மனமுருகி வேண்டி அன்னை சரஸ்வதி தேவிக்கு தூப ஆராதனை காண்பித்து அன்னை சரஸ்வதி தேவியை வணங்குங்கள். இந்த ஜென்ம நட்சத்திரம் மாதம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படி பண்ணுங்கள். அடுத்த மாதம் உங்களுக்கு லீவு உங்களுக்கு வீக்கெண்டாக கூட வரலாம். அப்படி வரும்போது என்ன பண்ணுங்கள், அழகாக நான் சொல்கிறது அடுத்த ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் இதில் தான் நீங்கள் நம்மளுடைய பிரம்மாண்ட புராணத்தின் அற்புதத்தை நீங்கள் பாருங்கள். ஜென்ம நட்சத்திரம் நான் தெய்வ வழிபாட்டை சொன்னேன் உங்களுக்கு. இப்போ அந்த தெய்வத்துக்கு உண்டான கோயிலை சொல்ல போகிறேன். என்ன கோயில் போகிறீங்கன்னா, கூத்தனூரில் இருக்கும் அன்னை சரஸ்வதி ஆலயத்திற்கு செல்லுங்கள். கும்பகோணம் பக்கத்தில் இருக்குங்க. அழகாக கோயில் கொண்டிருக்கும் அன்னை ஆதி சரஸ்வதி தேவி அம்மனை நீங்கள் அழகாக வழிபடுங்கள். சென்னைக்கு போகணுன்னா இங்கே டி நகரில் அன்னை சாரதா தேவி ஆலயம் இருக்கிறது, அங்கே போய் வழிபடுங்கள். அப்படி இல்லையா, எல்லா சிவன் ஆலயங்களிலும் போனீங்கன்னா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்று 3 பேருக்கும் ஒரு சன்னதி இருக்கும், அங்கே போய் அன்னை சரஸ்வதியை வழிபடுங்க. அதே மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் போனீங்கன்னா திருத்துறைப்பூண்டி இருக்குது. அந்த திருத்துறைப்பூண்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு அற்புதமான சிவன் கோயில் இருக்கிறது. அந்த சிவன் கோயிலுக்கு சென்று அந்த ஈசனை வணங்கி உங்களுடைய அற்புதமான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இதை பண்ணிக்கோங்க. இன்னொரு ஜென்ம நட்சத்திரம் வீட்டில் சரஸ்வதி தேவியை வணங்கி இப்படி ப்ரே பண்ணுங்க. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தின் நவக்கிரக அதிபதி யார் தெரியுமா? கேது. ஸோ ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணுங்க, கேது பகவானுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்யுங்க. பாருங்க எத்தனை ரெமடி பாருங்க.
ஒரு ஜென்ம நட்சத்திரம் தான் நமக்கு. அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 3 விதமான வழிபாடுகள், முறைகள், திருத்தலங்கள் போய் நீங்க வந்து வழிபடுறதுக்கு உண்டான ஸ்கோப் குடுத்துருக்காங்க நம்மளுடைய பிரம்மாண்ட புராணத்தில. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில பிறந்தவங்க வந்து குறிப்பா தொழில் செய்றவங்க என்ன பண்ணுங்க, அஸ்வம்னா குதிரை. ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, அந்த குதிரை இருக்கு பார்த்தீங்களா? குதிரை வெள்ளை குதிரையுடைய அற்புதமான திருவுருவப் படமோ, இல்ல ஒரு குட்டி வெண்குதிரை சிலையோ வந்து நீங்க வந்து உங்க டேபிள்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு விசேஷமான வாழ்க்கையின் மாற்றத்தை குடுக்கும் அது. நான் சொல்றது வழிபாட்டு முறைகள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான பவரை அதிகரிக்கிறதுக்கு. நான் ஜோசியம் சொல்லல. 3 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் அத நான் சொல்லல. அதை சொல்வதற்கு தனியாக அந்த ஜோதிட விற்பன்னர்கள், ஜோதிட மகா மேதைகள்லாம் இருக்காங்க. நான் அதுக்கு போல. நான் சொல்றது 27 நட்சத்திரங்கள் உங்க ஜென்ம நட்சத்திரங்களுக்கு நீங்கள் என்ன பிரேயர் பண்ணணும்னு சொல்றேன். எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்றேன். போன வாரம் எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. அதில வந்து என்கிட்ட கேட்டாங்க, "சார் நீங்க இவ்வளோ சமாச்சாரம் சொல்றீங்க. நாங்க எதுக்குன்னு ப்ரே பண்றது?" அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவங்க நிகழ்ச்சிய வந்து முழுசா பார்க்கலன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, பக்தி நேரத்த பொறுத்தவரையில நான் வந்து உங்களுக்கு ஃப்ரம் த பிகினிங் டூ த எண்ட் நீங்க பார்த்தது பிகினிங்ல விட்டவங்களுக்காக திருப்பி நான் எண்ட்ல அதை ரிப்பீட் பண்றேன் ஆக்சுவலா. ஸோ இத வந்து நீங்க மறக்காம நோட் பண்ணுங்க. இந்த 3 மாசம் அஸ்வினி நட்சத்திரத்தில பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கெல்லாம் இத பண்ணுங்க. இன்னொரு விசேஷம் வரும். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சில நேரம் அஸ்வினி நட்சத்திரம் வரும். அன்னைக்கு வந்து ஒரு சேர த மோஸ்ட் வைப்ரண்ட் டே எவர் இன் யுவர் லைஃப். அந்த மாரி நெனச்சுக்கோங்க. ஏன்னா, கேதுவிற்கும் அற்புதமான ஒரு நாள். ஏன்னா, கேதுவோட அதி தெய்வம் விநாயகர் தான். ஞானகாரகன். விநாயகப் பெருமான் தான். ஆகவே அந்த இதில இன்னொரு பியூட்டி தெரியுமா உங்களுக்கு? சில நேரம் அஸ்வினி நட்சத்திரம் புதன்கிழமை வரும். புதன்கிழமை வந்தாலும் உங்களுக்கு ஜாக்பாட். உங்க ஜென்ம நட்சத்திரம், புதன்கிழமை சரஸ்வதி, புதன்கிழமை பாருங்க என்னலாம் வருது பாருங்க. புதன்கிழமை விநாயகப் பெருமான், அருகம்புல் எல்லாம் டோட்டல் டார்கெட் இஸ் அச்சீவ்டு உங்களுக்கு. ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில பிறந்தவர்கள், மீண்டும் சொல்கிறேன், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் பொழுது என்ன பண்ணுங்க, அழகா சரஸ்வதி தேவிய வணங்கி கூத்தனூர் போயிட்டு வாங்க. அதே மாதிரி விநாயகப் பெருமானுக்கு ஒரு ஜென்ம நட்சத்திரத்தன்று கேதுவின் அதி தெய்வமான விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி கேதுவிற்கு அர்ச்சனை செய்யுங்கள். அத்தனை பரிபூரணமான பலமும் நல்ல வாழ்க்கை வந்து மிக சிறந்ததாக அமையும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இப்பொழுது அடுத்தது நாம் காண இருக்கும் நட்சத்திரம் பரணி. ஆஹா, பரணினாலே என்னங்க, லைட்டுங்க, வெளிச்சங்க, வாழ்க்கையே சுபிக்ஷங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா, என் தாய் அஷ்டாதசபுஜ துர்க்கை. காத்யாயனாய வித்மஹே கன்னியகுமாரி தீமஹி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாது. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அன்னையர் அங்குச பாசாங்குசமும் சேர்த்தாளை கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணே தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே என பாடினான் என் அபிராமி அந்தாதி பாடிய அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதியில் வரும் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை பாடலை மனமுருகி பாடுங்கள். துர்க்கையம்மன், நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் அந்த ஜென்ம நட்சத்திரம் வரும்பொழுது நீங்கள் கொண்டாட வேண்டிய தெய்வம் யாருன்னா துர்க்கையம்மன். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து துர்க்கையம்மன் திருவுருவப் படத்திற்கு அரளி மாலையை அணிவித்து இதே போன்று சிவப்பு கலரில் 5 ரூபா காயினை முடிஞ்சு நான் ஏன் அந்த 5 ரூபா காயினை முடிஞ்சு வைக்க சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? எந்த பிரார்த்தனை செய்தாலுங்க, எப்போ பண்ணினாலும் முதலில் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நம்ம வணங்குறோம். அதுக்கப்புறம் இந்த முடிஞ்சு வைக்கிற சமாச்சாரமே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் நினைப்பதற்காகத்தான். ஏனென்றால் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இந்த நட்சத்திர வழிபாடு, கிழமைகள் வழிபாடு எதுவுமே உங்களுக்கு பலன் தராது. அதனால தான் உங்களது குலதெய்வத்தை வழிபட்டு அவர்களுக்கு முடிந்துவிட்டு நாணயத்தை முடித்து அதுக்கப்புறம் இந்த பூஜையை பண்ண சொல்கிறேன். இப்போ துர்க்கையம்மனுக்கு வந்து நீங்கள் அரளி மாலை போட்டுட்டு புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து குங்கும அர்ச்சனை செய்து துர்க்கையம்மனுக்கு பிடித்தமான பால் பாயசம் அதை பண்ணி முடிந்தால் அன்னைக்கு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்ததுன்னா
3 4:30 துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு அழகாக நெய் விளக்கு ஏற்றுங்கள். எலுமிச்சையில் நெய் விளக்கு ஏற்றுங்க. அவ்வளோ விசேஷம். அதோடு நீங்கள் போக வேண்டிய திருத்தலம் நம்முடைய பட்டீஸ்வரத்தில் வீற்றிருக்கும் எங்கள் துர்க்கையம்மனை கண்டு கண்ணார தரிசியுங்கள். இந்த ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களும் மாயவரம், கும்பகோணம், தஞ்சாவூர், இது 3 சுற்றி சுற்றி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி நேயர்களே. பரணி நட்சத்திரக்காரர்கள், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1 மாதம் பரணி நட்சத்திரத்தில் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். பரணி நட்சத்திரத்தின் நவக்கிரக அதிபதி யார்னா சுக்கிர பகவான். ஸோ அந்த சுக்கிர பகவானை நினைத்து நீங்கள் சுக்கிரனை வேண்டி அற்புதமான சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கிரமின்றி வரமிக தருவாய் வெள்ளி சுக்கிர வெத்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்கருளே. ஸோ ஒரு ஜென்ம நட்சத்திரம் பரணி வந்த அன்னைக்கு சுக்கிர பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணி கஞ்சனூரில் உள்ள சுக்கிரஸ்தலத்துக்கு செல்லுங்கள். அங்கு வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சொன்ன பார்த்தீங்களா, திருத்துறைப்பூண்டியிலிருந்து 1 கிலோமீட்டர் நீங்கள் போக வேண்டிய சிவன் ஆலயம் பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயம். பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் போக வேண்டிய திருத்தலம் திருப்பட்டீஸ்வரத்தில் உள்ள துர்க்கை அம்மனுடைய ஸ்தலம். சுக்கிர பகவான் ஆலயம் கொண்டுள்ள கஞ்சனூர் சுகவனேஸ்வரர், அவரை கொண்டு போய் தரிசியுங்கள். ஏனென்றால் பரணி நட்சத்திரத்தின் நவக்கிரக அதிபதி சுக்கிரன். ஆகவே அற்புதமாக இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு சென்று, நான் சொன்னது ஒரு ஜென்ம நட்சத்திரம் 1 மாதம் அன்னைக்கு இந்த ப்ரேயர் பண்ணுங்க. அடுத்த ஜென்ம நட்சத்திரம் பரணி வரப்போ சுக்கிர பகவான் போய் பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கு அடுத்த பரணி நட்சத்திரமும் என்ன பண்ணுங்க, சுக்கிரனோட அதிதேவதை யாரு? ரங்கநாத சுவாமி. ஸ்ரீரங்கத்துக்கு போய் பாருங்க, பள்ளிக்கொண்ட பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. இத்தனை வழிபாட்டு முறைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த. நான் இனிமேல் நெகட்டிவாக பேச மாட்டேங்க. நெகட்டிவே தேவையில்லைங்க. நம்ம பாசிட்டிவ் வைப்போடையே இருப்போங்க. ஏன்னா நெகட்டிவையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சால் எல்லாமே அமையும். ஏன்னா இதுவும் கடந்து போகும். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான தத்துவம். இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நாம் காண இருக்கும் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். ஆஹா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. என் முருகப்பெருமான் குலதெய்வம் கோகனக வாவி புடைசூழ் மேல கொடுமலூர் முருகப்பெருமானின் அற்புதமான கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்தவர்கள் என்று பொருள். ஆகவே கிருத்திகை நட்சத்திரத்தன்று நான் சொல்லவே தேவையில்லை, அழகாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அழகாக முருகன் திருவுருவப்படத்தை வைத்து கூடுமான வரையில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாலமுருகன் படம் வாங்கிக்கோங்க. ஏன்னா அத்தனை விசேஷம். ஏனென்றால் கார்த்திகை பெண்கள் சீராட்டி முருகப்பெருமான் பாலமுருகனாக நமக்கெல்லாம் காட்சி தந்தார் அல்லவா. ஆகவே அதை மனதில் வைத்துக்கொண்டு பாலமுருகன் திருவுருவப்படத்தை வைத்து பூஜை செய்யுங்கள். அதே போன்ற குலதெய்வத்தை மனதில் வைத்துக்கொண்டு முருகப்பெருமானுக்குரிய அந்த செவ்வாடை செம்பட்டிலே அழகாக 10 ரூபாய் நாணயமோ 5 ரூபாய் நாணயமோ அதை முடித்து வைத்து குலதெய்வத்தை மனதில் வைத்து முடிந்துவிட்டு இந்த முருகனுக்குரிய மீண்டும் செவ்வரளி மாலை முருகனுக்காக அதை பிரார்த்தனை பண்ணுங்க. இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு, இப்போ சொல்கிறேன் பாருங்கள். கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய ஆலயம், நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எதுன்னா முத்துக்குமார சுவாமி வைத்தீஸ்வரன் கோவில். அந்த முருகனை தரிசனம் பண்ணுங்க. அதே மாதிரி சிறுவாபுரி பாலமுருகனை போய் பாருங்கள். அத்தனை விசேஷம். நான் ஏன் பாலமுருகனை போய் பார்க்க சொல்கிறேன் தெரியுமா? கார்த்திகை பெண்கள் சீராட்ட அவர்கள் மடியில் தவழ்ந்து அந்த முருகப்பெருமான் தாமரை மலர்கள் 6 அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6 முகம் அவன் பேரு அவனுக்குங்கு ஈடு இணையாறு. நமது இசை மாமணி சீர்காழி ஐயா அவர்கள் பாடிய பாடல். தாமரை மலர்கள் 6 அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6. கார்த்திகை பெண்கள் சீராட்ட தவழ்ந்து வந்தான் என் பாலமுருகன். அந்த பாலமுருகனை வேண்டுங்கள். ஒரு ஜென்ம நட்சத்திரத்தன்று
மற்றொரு ஜென்ம நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி யார் என்றால் சூரிய பகவான். ததோ யுத்த பரிசிராந்தம் சமரே சிந்தையாஸ்திதம் ராவணம் சாக்கிரதோ திருஷ்டுவா யுக்தாய சமுபஸ்திகம் தெய்வதைஷ சமாகமிய திரஷ்டுமப்பியாக தோரணம் உபாகம்யா பிரவித்ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷி. சீலமாய் வாழ சீர் அருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் என்று சூரியனை பிரார்த்தித்து சூரியனை வேண்டி சூரியனார் கோவில் செல்லுங்கள். அப்பேற்பட்ட சக்தி 7 ரதத்திலும் பூட்டி சூரிய பகவான் நம்மை என்றென்றும் காத்தரும் அந்த ரகு வம்சத்தின் நாயகன். உலகுக்கே ஒளி தரும் அந்த சூரியன் நம் வாழ்க்கைக்கு ஒளி தராமலா போய் விடுவான் சொல்லுங்கள். அதுவும் தந்தை ஸ்தானம், பித்ருஸ்தானங்க. சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமாக தந்தையாரை போற்றி வழிபட வேண்டும். தாய் தந்தையர் 2 பேரும் தெய்வம். ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாம் அப்பாட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க தெரியுமா. விஷயம் என்னென்னா முருகன் அந்த நெற்றிக்கல்லேருந்து வந்த அழகன். அதே மாதிரி சூரியன் யார்? பித்ருஸ்தானம். ஆகவே அதுதான் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யுங்கள். இந்த மாதிரி பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். பரிகாரம் என்பது என்ன தெரியுமாங்க? ஆக்சுவலாக ரெமெடின்றது என்ன லைஃப்பில் நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது நேராக உடம்பு சரியில்லை, வீட்டில் என்னங்க ஆச்சு, ஏங்க டல்லாக இருக்கீங்க, ஒய்ஃப் கேட்குறாங்க. நீங்கள் சொல்ல என்னவோ தெரிலம்மா, கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது, டாக்டர்கிட்ட போய்ட்டு வந்தால் சரியாயிடும் அப்படின்னு மருத்துவர்கிட்ட போகிறீங்களா. மருத்துவர் என்ன பண்ணுறாரு? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஜுரம் தான், இந்தாங்க இந்த மருந்து சாப்பிடுங்க சரியாயிடும். அதுதாங்க ஆன்மீகமும். அதுதான் உங்களுக்கு எப்போல்லாம் அந்த ரீசார்ஜ் குறையுதோ அப்போ போய் டப்புன்னு போய் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ நேயர்களே, நாம் பார்த்தது அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று இந்த வழிபாடுகளை மேற்கொள்ள வாழ்க்கை இனிதாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று அன்புடன் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை உங்களை 3 நட்சத்திரங்கள் ரோகிணி, மிருகஸ்ரீஷம் அதில் நான் உங்களை சந்திக்க போகிறேன். நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் வீரமணி கண்ணன். நாளை மீண்டும் பக்தி நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.